வந்து எந்த காசு வாங்காம எதுவும் வாங்காம வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி நான் கையில எடுத்துட்டேன். இதை அது பத்திரம் அன்னைக்கே கையில பத்திரம் கொடுத்தேன். அந்த பத்திரம் கொடுத்த பிறகு கொஞ்சம் பஸ்ல ஏறி உட்கார்ந்தோடனே அப்பதான் ஆண்டு பேசுறேன். நான் வந்து இதை பண்ண வச்சேன். நீ எப்போ இதை பத்திரம் பண்றியோ அப்போ வந்து நீ காலத்துக்கு இங்க வச்சுட்டேன். பத்திரம் ரெஜிஸ்டர் ஆனோடனே இந்த சேலத்துல உன் கால் அடிஞ்சிருச்சு. இந்த காலு உறுதியா நிற்கணும். அநேகரை விடுவிக்கும்படி கர்த்தர் வந்து இந்த காலத்தை சேவித்தார். அதுமையா நமக்கு வந்து நம்ம வந்து மறந்துடலாம். நான் பாஸ்ட் நான் மனுஷன் தானே, எனக்கு பலவீனங்கள் இருக்கும், அது இருக்கும், இது கரெக்ட் தானே. எல்லாருக்கும் பலவீனம். பாஸ்டுக்கு 2 கொம்பு இருக்கா இல்லையே, அதெல்லாம் கிடையாது. சாதாரண மனுஷன் நானும். ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலைன்ற மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு. என்ன வேலை? அவருடைய ஜனங்களை ஆக்குறது, அவங்களுடைய ஜனங்களை விடுதலை ஆக்குறது. ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர் இருக்காரு, அந்த மேனேஜருக்கு என்ன வேலை? எல்லாத்தையும் கவனிக்கும். அதே போல எனக்கு ஆண்டுடைய ஆபீஸ்ல எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தாங்க. அந்த மேனேஜருடைய கடமையை செய்யும் சில நேரத்தில் சோர்வுகள் வரும். அன்று நான் போல அந்த மேனேஜர் சொல்லாரு ஆபீஸ் இருக்கு, அங்க இருப்பாரு, இங்க இருந்துங்க, அங்க இருந்துங்க. 1000 அனுப்பினாலும் எஜமானுக்கு தெரியும் எங்க நானே போகணும். எங்க என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. எங்க தெரிஞ்சு கொண்டாரு? இந்த சேலம் மாவட்டத்துல. ஊழியத்துக்கு தெரிஞ்சு கொண்டது ஏற்காடு. இந்த சேலம் மாவட்டத்துல கர்த்தரை தெரிஞ்சு கொண்டாரு. சோ அதனால இந்த காரியத்தை நான் மறுபடியும் நிலைச்சி செய்யும்படி இப்போ எழுப்பி இருக்கிற சாத்தானின் கோட்டைகள்லாம் திரும்பி கீழே தள்ளபடி கர்த்தர் அவருடைய வல்லமையோட கூட என்ன அமைச்சிருக்காரு. நம்முடைய சரீரம் 1000 பலவீனங்கள் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட நான் பேசுறேன்னா சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை வச்சு பேச. என்ன வார்த்தைன்னா சங்கீதம் 103 சங்கீதம் 103 ஒரு வசனத்தை நான் படிக்கிறேங்க. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. நல்ல கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, அங்க எனக்கு இது நடக்கல, எனக்கு அது நடக்கல, எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல. என்ன ஆண்டவரே, உங்களை நான் நம்பி வந்துட்டேன், உங்களை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கலையே, அப்படி நடக்கலையே, இப்படி நடக்கலைன்னு அழுகுறோம். ஆனா பைபிள் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அப்புறம் தான் என்ன பண்றாரு? நோய்கள் எல்லாம் சொல்லுங்க. இந்த நோய்கள் என்ன வந்துருதுன்னா, நம்முடைய வியாதி மாத்திரம் இல்ல, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பண கஷ்டங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்க சண்டைகள், நம்முடைய வீட்டில் இருக்க வேதனைகள், இதெல்லாம் எல்லாமே இந்த வியாதிகள் அடைகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த அக்கிரமங்களை மன்னிச்சுட்டான்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம உண்மை ஆண்டவரே, நான் ஒரு பாவம், நான் செய்ததெல்லாம் பாவம். யாருமே சொல்ல முடியாது அந்த உலகத்துல, யாருமே சொல்ல நான் பாவமே செய்யலன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் என்ன பண்றது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். நம்ம எல்லாரும் அப்படிதான் ஆயிட்டோம். ஆனா என்ன பண்றாரு? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை குணமாக்கி, உன் பிராணனை, உங்க ஜீவனை, நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, உங்க ஜீவனை இப்ப நான் சொல்றேன், வல்லமையோட சொல்றேன், வெறுமையா சொல்றேன். கர்த்தருடைய ஆவி ஆனவருடைய வல்லமை பற்றி சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அவன் என்ன பண்றாரு? உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு. அப்ப நம்முடைய ஜீவனை மரணத்திலிருந்து விடுவித்து. ஹல்லேலூயா. உங்களுக்கு அநேக பயங்கள் இருக்கலாம், அநேக வேதனைகள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக சுமைகள் இருக்கலாம், எல்லாவற்றிலும் இருந்தோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் பிராணனை, உன் ஜீவனை, நீ நல்லா இருந்தாதான் உன் பிள்ளைகள் நல்லா இருக்க முடியும். நீ நல்லா இருந்தாதான் எல்லாத்தையும் கவனிக்க முடியும். நீ நல்லா இருக்கணும். உனக்கு அக்கிரமங்களை மன்னிச்சு, உன் நோய்களை குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் பேசும். சோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே கிருபை கொடுத்துருக்காரு, ஏற்கனவே இரக்கம் கொடுத்துருக்காரு. ஆனா புதிய இரக்கத்தினால, புதிய கிருபையினால உங்கள் மத்தியில் வந்து இறங்குகிறார். புதிய கிருபையினால் உங்கள் மத்தியில் வந்து இறங்குகிறார். அப்புறம் சொல்றாரு, நன்மையினால் கழுத்துக்கு சமானமாய் வயது நிரம்ப வாழ வைப்போல. நம்முடைய சரீரத்துல வயசு ஆக சரீரத்தின் பாகங்கள் பலவீனமா மாறும். அநேக பாகங்கள் பலவீனமா மாறும். ஒரு சின்ன வயசுல இருக்க குழந்தைக்கு
ஒரு 25 வயசு குழந்தை ஒரு இல வயதுள்ளவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு 75 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கும் 40 வயசு 50 வயசு 60 வயசுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் புதுப்பிப்பாங்க. சரி அப்படியே புதுப்பிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போறாங்க. விதமான கழுகு பிரச்சனை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிங்க, திருப்பி உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க. கழுகுக்கு 200 வயசு கூட உயிரோட இருக்கும். எத்தனை வயசு உயிரோட இருக்கும்? 200 வயசு கூட உயிரோட இருக்குமா கழுகு. அப்ப நமக்கு 70. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளாச்சு உங்களை பார்த்து. அதனால என்ன சொல்றேன்னா கழுகுக்கு சமானமாய் அந்த கழுகை குறிச்சு பாத்தீங்கன்னா சேர் இருந்தா ஸ்டூல் இருந்தா கூட பரவாயில்ல. அப்ப அந்த கழுகை குறிச்சு நான் சொல்றேன் கேளுங்க. இந்த கழுகு சில விதமான கழுகு, எல்லா விதமான கழுகு இல்ல, சில விதமான கழுகு அது 200 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்குமா? எப்படி அது 200 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்க முடியும்? நமக்கு 70 வயசு 80 வயசு. அந்த கழுகு மட்டும் எப்படி 200 வயசு இருக்க முடியும்? முடியுமா? முடியாது. ஆனா கழுகுக்கு ஒரு விதமான கழுகுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்காங்க. என்ன கிருபை கொடுத்திருக்காங்கன்னா அது வயசு சென்ற பிறகு அதோடைய ரெக்கைகள் பலவீனமாயிடும், கடக்க முடியாது. நம்மளால கூட வயசு ஆயிட்டோம், முட்டி வலிக்குது, நல்லா சொல்றோம் இல்லையா? அதே போல இந்த கழுகுக்கு முட்டியெல்லாம் வலி வந்து எல்லாம் வந்து அப்படி நடக்க முடியாம அப்படி இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அதுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அந்த ஞானத்துல என்ன பண்ணுன்னா அதுல ரெக்கையை ஒன்னொன்னா பிடுங்க, அதோட ரெக்கையை ஒன்னொன்னா பிடிங்க. என்ன பண்ணும்? கீழே போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அதோடைய இது பாத்தீங்கன்னா பீக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன சொல்றாங்க தமிழ்ல? என்ன சொல்றாங்க? மூக்கு. அழகு வந்து என்ன பண்ணும்? வயசாயிடுச்சு. ஒரு பேய் வந்து பறவை பிடிக்க முடியாது, எதுவுமே பிடிக்க முடியாது. என்ன ஆகும்? அது அப்படியே மங்கி போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணும்? அந்த அந்த அழகை வந்து பாறையில போய் அப்படியே தேய்க்குமா. என்ன பண்ணும்? பாறையில தேய்ஞ்சி உடஞ்சிடும். நேரம் உடஞ்சிடும். அப்புறம் அதோடைய ரெக்கையில எந்த ரெக்கையுமே இல்லை. கோழி வந்து கடையில உரிச்சி தொங்க போட்டுருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அது எங்க போய் உட்காருமா? ஒரு பாறையில யாருமே வர முடியாத இடம், ஒரு 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 உயர்ந்த இடம். அங்க போய் மறைவுல போய் மறைஞ்சிட்டு அது உட்காந்துட்டு அப்படியே காத்து. தண்ணி குடிக்காது, சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படியே இருக்குமா, அப்படியே உட்காந்துட்டே இருக்குமா. எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. ஒரு மாசம் கூட ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெக்கை வளர்ந்து அந்த மூக்கு வளருமா, எல்லாம் வளர்ந்துட்டு ஃபுல்லா வளருமா. வளர்ந்த பிறகு அதுக்கு என்ன வந்துமா? இளமை மறுபடியும் வருமா. சொல்லுங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கத்துக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இது ரொம்ப முக்கியமா சொல்றேன். ஏன்னா நமக்கு ஒருவேளை வயசாயிக்கலாம், அப்படி ஆயிக்கலாம், இப்படி இருக்கலாம். பிராணனை வந்து சாத்தா வந்து பயத்துல நிரப்பி வச்சிருப்பான். நீ அவ்வளவுதான், நீ மறைச்சிக்கோ, அப்படி இப்படி எவ்வளவு காரியங்களை சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்றா கழுகுக்கு சமானமாய் ஒரு வயது மறுபடியும் 4 வயது போல் ஆகும். கழுகுக்கு மட்டும் இல்ல, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு இல்லையா? இன்னைக்கு நாம ஏன் வந்து ரொம்ப சீக்கிரமா நிறைய பேர் இறந்ததுக்கு காரணம் என்ன? விசுவாசிக்கல, நம்பல. அந்த கழுகு காத்து இருந்துச்சு, அந்த ஓரத்துல போய் மறைவுல போய் காத்து இருந்ததுனால அதுக்கு பலன் கிடைச்சிச்சு. ஆனா நாம காத்துக்காம எனக்கு இது செய்ய அது செய்யலையே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த கல்வி கேட்கல, வாயை திறக்கல, வாய் திறந்து பேசல, ஒண்ணுமே பண்ணல, குவைட்டா வெயிட் பண்ணிச்சு. ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு குவைட்டா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போனாங்க. சொல்லுங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். சொல்லுங்க. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். சேலத்தில் இருக்கிற நான் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தும். சொல்லுங்க. நான் பலவீனன், நான் எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கேன், ஆனா எனக்காக நீங்க மறிச்சீங்க, சிலுவையில் அறையப்பட்டீங்க,
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டீங்க, என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிட்டீங்க, என் பிரச்சனை எல்லாம் மாற்றிட்டீங்க. இன்று சேலத்துல கர்த்தர் என்னை மறுபடியும் உயிர்ப்பித்து அவருடைய வல்லமையினால், அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் என்னை முடிசூட்டி பிசாசின் வல்லமையிலிருந்து தப்பின குருவியை போல நான் தப்பி வைக்கப்பட்டேன். சாத்தான் என்னை பார்த்து சொன்னா, மறிச்சிடுவேன், காலங்கள் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தலாம். கர்த்தராகிய நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீ சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிக்கிறேன். கழுகு சமானமாய் என் வயதை மறுபடியும் வாழ வயது போலாம். உமக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, உங்க சரீரத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க சரீரத்துல எந்த இடத்துல பாகத்துல எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை மேல கர்த்தருடைய கரத்தை கர்த்தர் வைக்கிறார். நான் மனுஷக்காரன், ஊழியக்காரனா இருந்தா கூட மனுஷக்காரன். நான் கர்த்தருடைய கரத்தை எந்த பாகத்துல உங்களுக்கு பலவீனமா இருக்கிறது, ஒருவேளை டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணாம உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், பிளாக்கா இருக்கலாம், அதா இருக்கலாம், இதா இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்க போகிறார். இப்போ மறுபடியும் உன்னை தேற்றும்படி உன்னிடத்தை வந்திருக்கிறார். நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். நீ இழந்த அநேக காரியங்களை கர்த்தர் மறுபடியும் உனக்கு கொடுக்க போகிறார். மறுபடியும் நீ பலனடைந்து கர்த்தருடைய வல்லமையால் நிறைந்து நீ சாட்சியாக இருப்பாய். நன்மையால் உன்வாயை நீரைத்தானே கொட்டி உன்வயது கழுதை போல் பலம் கொண்டு, உன்வயது கழுதை போல் பலம் கொண்டு, ஓங்கிலமை போலாகவே செய்தார். என்னாலுமே துதிப்பார். ஏனாத்து மாவேலி என்னாலுமே துதிப்பார். வறுமையா அவ்வளவு தூரம் வரல. வார்த்தை கொண்டு வந்திருக்கு. வார்த்தை தான் வெறும் பேச்சினால் அல்ல. பாஸ்டர் உங்க கை வச்சா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை கல்விக்கு சமானமாக
உன் வயதை மறுபடியும் பால வயது போல என்ன சரீரத்துல என்ன பாகத்துல பலவீனங்கள் இருக்கு, இல்ல மனசுல என்ன பலவீனங்கள் இருக்கு, மனதுல என்ன கவலை இருக்கு, நாளை குறிச்சு பயமா, நீ ஏன் பயப்படுற? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் பயப்படணும்? நான் உன் அருகில் இருக்கிறேன். ஒருபோதும் உன்னை மறக்கிற தேவன் நான் அல்ல, உன்னை மறவாத ரட்சகர் நான். நம்ம நினைப்போம் நம்ம ஆண்டவர் நல்லா தேடுறோம் நமக்குதான் அப்படின்னா இல்ல, கொஞ்சமா தேடினா கூட அவர்களிடத்துல கூட கர்த்தர் இருக்கிறார். அவருடைய இருதயத்தை பார்க்கிறதே, அவருடைய இருதயத்துல இருக்கிற வேதனைகளை பார்க்கிறதே. எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்க ஜாமக்காரனை பார்க்கலாம் என் ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. அவர்களிடத்துல திரளான ரட்சிப்பும் மீட்பும் உண்டு. உனக்கு திரளான ரட்சிப்பும் மீட்பும் நிச்சயமாய் நிச்சயமாய் உண்டு, நிச்சயமாய் உண்டு. நீ எந்த இடத்துல வேதனைப்பட்டாய் அந்த இடத்துல கர்த்தருடைய எழுப்பினிக்கப்படும். எந்த இடத்துல வேதனைப்பட்டாய் அந்த இடத்துல கர்த்தருடைய எழுப்பினிக்கப்படும். நீ இழந்ததை மறுபடியும் கர்த்தரோட கொடுத்து உகந்த ஆசீர்வாதம், உகந்த நாள் எல்லாரும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கையை பிடிச்சு வழி நடத்துவார். இன்று கண்ட எகிப்தினை நீ என்றுமே காண்பதில்லை. உனக்கு கர்த்தர் பாக்கியம் நன்மை அதிகமாய் தருகிறார். சோர்ந்து போகாதே மகனே மகளே, கர்த்தராகிய நான் சொன்னதை செய்கிற தேவனாயிருக்கிறார். என்னாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறது. உனக்கு சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையானது செய்யும். அது எப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்துல வழியும், வனாந்தரத்திலே ஆறுகளையும் பாய்ந்தோட செய்யும். வனாந்தரமா இருக்கணும், ஒண்ணுமே இல்லை. வனாந்தரத்துல என்ன இருக்கும்? ஒண்ணுமே செடி கொடி எதுவுமே இருக்காது, மழையும் பெய்யாது, தண்ணியும் இருக்காது, ஒண்ணுமே கிடையாது. வனாந்தரத்துல இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எங்கிருந்து என்ன கிடைக்குமோ தெரியல. ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறேன், மனுஷர்களால் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன். அநேகர் சொல்லுகிற அவதூறை நான் கேட்கிறேன். அநேகர் எனக்கு விரோதமா பேசுறதை நான் கேட்கிறேன். நாளை குறிச்சு எனக்கு ஒரு பயம் இருக்கு. எனக்கு இது நடக்குமா? வனாந்தரத்துல இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன செடி கூட முளைக்காத நிலைமையில தண்ணீரற்ற இடத்துல இருக்கிறது போல என் வாழ்க்கை அப்படி இருக்கு. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பார சுமை, என்ன பண்றதுன்னு தெரியல. மன கஷ்டத்தினால ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீங்க சொல்றீங்களா? உங்களை பார்த்து கத்த சொல்ற நான் வண்ணாந்திரத்துல ஒளி, அவ்வாந்திரத்திலே ஆறுகளை பாய்ந்தோட செய்கிறேன். ஒருவேளை உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கலாம், வனாந்திரத்தை போல இருக்கு, ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல, எப்படி இந்த பிரச்சனையை சந்திக்க போகிறது தெரியல, எப்படி இந்த கடனை கட்ட போறோம்னு தெரியல, எப்படி மீட்படைய போறோம்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கியா? கர்த்தர் வானத்திலிருந்து உனக்காக மலையை கொண்டு வருவார். என்ன மலை? ஆசீர்வாதத்தின் மலை. உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மலையை கர்த்தர் அனுப்புகிறார். நீ அதை பெற்றுக்கொண்டு நன்மையை பெற்றுக்கொண்டு நீ நன்மையை பெற்றுக்கொண்டு இது கர்த்தரால் வந்தது. கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எனக்காக யாரையும் செய்வாரே,
நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து மீட்டெடுத்தார். நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். மரண கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்தார். மரண கட்டுகள் உன்னை சூழ்ந்து கொண்டது. ஆனா கர்த்தர் உன்னை விடுவித்தார். நீ மறிச்சிருவே அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன், நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன், நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன். நீ மறிப்பதில்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன். என் கரம் உன்மேல் இருக்கும். நீ நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். அதுல ஒரு குறை கூட இருக்காது. நான் உன் தேவனாகிய கர்த்தர், ஏற்ற நேரத்திலே உனக்கு அற்புதங்களை செய்வேன். கர்த்தருடைய பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே. கர்த்தராகிய தேவனுடைய கரம் உன் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய கரம் உன் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்து முடிக்க ஆசையுள்ளவர். உன் வாழ்க்கையில சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அனைத்தையும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. தெரியுமா? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது. நீ மறிப்பதில்லை, நான் உன்னை மறிக்க விட மாட்டேன். உனக்கு ஒரு உகந்த பலத்தை நான் கொடுக்கிறேன். அந்த உகந்த பலத்தில் நீ எழுதி நிற்பாய். உனக்கு ஒரு விதமாக பேசினவங்க தான் கீழே விழுவாங்க, ஆனா நீ விழ மாட்டே.
உன்னை நிற்க பண்ணுகிற தேவன் உன் பக்கத்தில் நிற்கிறேன், வலது பக்கத்தில் நான் நிற்கிறேன், உன் இடது கரத்தை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ மதிப்பதில்லை. உன்னுடைய பிரச்சனைகளை நான் மாற்ற போகிறேன், நான் மாற்ற போகிறேன். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை நான் மாற்றுவேன், உன்னை நான் மாற்றுவேன். நீ எழுதுகளை பெற்றுக் கொள்வாய், நீ எழுதுகளை பெற்றுக் கொள்வாய். என் ரட்சிப்பு, என் கரம் உன்மேல் இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை கண்டு உன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் தாய் உன்னை மறக்கலாம், உன் தகப்பன் உன்னை மறக்கலாம், உற்றார் உறவினர் உன்னை மறக்கலாம். நான் உன்னை எப்படி மறப்பேன்? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கரம் செயலிழக்கும் என்று சொன்னீரே. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் சேலத்தை பார்த்து கத்த சொல்ல, சேலமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கரம் செயலிழக்குமே. நான் எப்படி உங்களை மறப்பேன்? கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், மறுபடியும் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன்னை நிற்க பண்ணுவேன். நீ நிற்கக்கூடாதபடி தள்ளுகிற ஜனங்க மத்தியில் நிற்க பண்ணுவேன். அவர்கள் அப்பொழுது பார்த்து, மெய்யாகவே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், மெய்யாகவே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். இவர்கள் நிற்க பண்ணுகிற தேவன் அவர்கள் பக்கம் இருக்கிறார். இவர் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி உங்களை தொட பயப்படுவாங்க. இனி உன்னை தொடுவதில்லை, இனி உன்னை தொடுவதில்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். என் கண்ணின் மணியை தொட முடியுமா? முடியாதே. அதே போல உண்மையை தொட முடியாது. நீ அதை புரிஞ்சுக்கல, நீ கர்த்தரை புரிஞ்சு கொள்ளல. கர்த்தர் உனக்குள்ள அதிகமா இருக்கிறார். நான் சாத்தா சொல்றான், உனக்குள்ள கர்த்தர் இல்ல, உன் பக்கத்துல கர்த்தர் இல்ல, கர்த்தரோட மறந்தார் என்று சாத்தான் தான் சொல்றான். அதை கேட்காதீங்க, சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாருக்கு செய்து முடிப்பார்? நான் இழந்த அனைத்து காரியங்களை என்னை கர்த்தர் நிற்க பண்ண போகிறார். என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். என்னுடைய மனசுக்கு குழப்பத்தை மாற்ற போகிறார். நான் எதுக்காக வந்தனோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி அவருடைய கரம் என்பது அமர்ந்தது, அவருடைய கரம் என்பது அமர்ந்தது. நீயோ நீர் பாய்ச்சலான கூட்டத்தை போலும் பச்சாது நீர் சம்பளம் இருப்பாய். நீ செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும். ஆண்டோட பாசம், நீ செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியம் வாய்க்கும். அதுல தடை நிக்கிறாங்க பாத்தீங்களா, தடை நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள தள்ளி விடுவாரு, அவங்கள தள்ளி விடுவாரு. கடைசியில உன்னை கொண்டு கர்த்தரை செய்வார். நீ ஆசீர்வாதம் நடந்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். நான் வெறுமையா சொல்லலைங்க, மெட்ராஸ்ல கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன் அருகில் இருக்கிறார். நீ கலங்காதே, ஏன் பயப்படுற? நான் உன் கர்த்தர், நான் உன்னை கைவிடுவதா? ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளை கரகாமல் தன் பாலகனை மறப்பாத அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளம் கைகளில் உன்னை மறைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தரை பார்த்து சொல்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறேன், மறுபடியும் உன்னை எழுப்ப பண்ணேன், மறுபடியும் நிற்க பண்ணேன். சாத்தா இங்கெல்லாம் உன்னை இடறி விட பண்ணானா அந்த இடத்துல எல்லாம் சாத்தானை தள்ளிட்டு கர்த்தரை நிற்க பண்ணுவான். அந்த ஜனங்க உனக்கு விரோதமா வந்தாங்கல்ல, சூழ்ச்சி பண்ணாங்கல்ல, சூழ்ச்சியான காரியங்களை செஞ்சாங்கல்ல, எதிர்த்து நின்னாங்கல்ல, மனசை கெடுத்தாங்கல்ல, ஆனா கர்த்தர் சொல்ற, இனி அப்படி நடப்பதில்லை. நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏனென்றால் நான் கர்த்தர், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஏனென்றால் நான் கர்த்தர், நான் சொல்லுகிறதை செய்வதே
கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் தள்ளாடுற? உன் தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். உன் தேவன் உன் அருகில் இருக்கிறார். அவர் உன்னை கைவிடவில்லை. அவர் உன்னை கைவிடவே இல்லை. என்னை கைவிடாதீரும் நாதா. ஜனங்களால வீணான வார்த்தைகளை பேசி என் மனசை கெடுத்து என் மனசை குழப்பி எனக்கே சந்தேகங்களை உண்டு பண்ணி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணாங்க, ஜனங்க பண்ணாங்க. ஆனா நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. ஆண்டவனை பார்த்து சொன்னார், அவனை கைவிட மாட்டேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உம்மையாய் கண்ணே. நீ ஊக்கமாய் நோக்கி பார்த்தால கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார் உன்னை விடுவிக்க. இன்னைக்கு உன் வீட்டுல ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உன் வீட்டுல ஒரு ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் உன்மேல் அமர போகிறது. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து நீங்க ஜெபம் பண்ண ஜெபம்லாம் வீணா போல. அவரை நோக்கி கூப்பிட்டீங்கல்ல, வீணா போகவே இல்லை. நான் சாத்தா உங்ககிட்ட ஏமாத்திட்டு இருந்தேன். அவனால உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, உனக்கு நன்மை நடக்கல. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தை வச்சு, அந்த நேரம் இந்த நேரம் இன்னைக்கு பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையிலே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை கொண்டு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு, அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோட சொல்லுகிறேன், இன்னையிலிருந்து உங்க வீட்டுல ஒரு வித்தியாசம் நடக்கும். என்னெல்லாம் மாறணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாறும். சாத்தானி எந்த மட்டும் நீ தடை செய்வேன், எந்த மட்டும் தடை செய்வேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீ நித்திப்ப, உன்னுடைய முடிவு வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் வந்தது. உனக்கு இன்னைக்கு ஆரம்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரம்பம், உன்னுடைய எதிர்காலத்துக்கு ஆரம்பம், உன் வேலையில ஒரு ஆரம்பம், உன்னுடைய சரீரத்துல ஒரு ஆரம்பம், எல்லாவற்றிலும் ஆரம்பம். சமாதானம், எல்லா பிரச்சனையும்
எல்லா சூழ்நிலைகளை மாற்றும். சமாதானத்தோட நிறைப்பான். மனசுல ஒரு நிம்மதியும் சந்தோஷம் வந்து அப்படியே வந்து பூவை போல சரீரத்துக்கு அப்படியே வந்து அனுமதியா இறங்குங்கிறதை கற்றுக்காங்க. ஒரு பூவை போல அது கத்திரத்திலிருந்து உனக்கு வந்து மேல அப்படியே வந்து இறங்கு. உங்க தலைமையில ஒரு பூ வந்து இறங்குது. அந்த பூல இருந்து ஒரு ஒளி வந்து அந்த ஒளி உங்க வீட்டுக்கு ஒரு வெளிச்சமா இருக்கும். வெளிச்சம் வந்தா என்ன போகும்? இருள் போகும். உங்க வீட்டுல இருக்க அத்தனை சூரியங்களும் அத்தனை இருளும் ஒரே நொடியில போப்பது பாருங்க. அவன் கர்த்தர் அவர் சொன்னதை செய்கிறார். பட்ட மரத்தை போல நீ இருக்கிற. உன்னை சாத்தா நிந்திக்கு வந்துட்டான். பட்ட மரத்தை போல நீ இருந்துக்க. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ பட்டு போகல, நான் உன்னை பட்டு போக விடல. இப்ப பாருங்க, துளிர்க்க போகுது உங்க வீடு துளிர்க்க போகுது. உங்க மரத்துல அந்த பட்ட மரம் துளிர்க்க போகுது. அது அழகாய் இலை விட்டு அழகாய் பூ போட்டு கனி தர போகிறது. கர்த்தர் அவருடைய வார்த்தை எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவரு நான் வெறும் மெசேஜ் கொடுக்க வரல, கர்த்தர் சொல்வதை சொல்ல வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்ல வேண்டியதை சொல்ல வந்திருக்கிறார். கர்த்தருடைய வாயால் வந்திருக்கிறார். கர்த்தருடைய வாய் உங்களை பார்த்து பேசுகிறார். மனுஷனுடைய வாய் அல்ல, கர்த்தருடைய வாய் உங்களிடம் பேசுகிறது. சேலத்தை பார்த்து பேசுகிறேன். சேலத்துல பிசாசன் ஆவியில பார்த்து பேசுகிறேன். நீ வளர்ந்துட்ட, ஆனா உங்களை நிந்திக்க, உங்களை கீழே தள்ள கர்த்தரை பேரனை கொடுத்திருக்கிறேன். தள்ளிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நாங்க கர்த்தருடைய சேவை. அந்த ஜனங்க யாருடைய ஜனங்க? ஆண்டுடைய ஜனங்க. நெருக்குனால இனி நெருக்குவியா? நெருக்க முடியுமா? கிட்ட வர முடியுமா? ஏன்னா என்ன சொல்ற ஆண்டவரு, என்னுடைய தூதர்களை, விசேஷித்த தூதர்களை இந்த ஜனத்துக்காக நான் அனுப்புகிறேன். பெரிய பட்டயத்தோட இறங்கி வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கண்கள் நம்ம பார்த்து கொண்டு இந்த தேவதூதர், 2 தேவதூதருக்கும் நான் இப்ப பாக்குற தரிசனத்துல விசேஷித்த கண்கள் இருக்கு. அவங்க 2 கண்கள் இல்ல, அவங்க தலை ஃபுல்லா கண்கள், எல்லா சைடும் பாக்குற கண்கள். இந்த சைடுல ஒரு தேவதூதர், இடது பக்கத்துல ஒரு தேவதூதர், வலது பக்கத்துல ஒரு தேவதூதர். அவர்களை சுற்றி கண்டு உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறது. அவங்க உருவின பட்டயத்தோட வச்சுட்டு வரல, பட்டயத்தை உள்ள உருவின பட்டயத்தை போல எந்த சைட்ல இருந்து சாத்தா உங்களுக்கு விரோதமா பார்த்தானா உடனே வீழ்த்த கர்த்தருடைய பட்டயத்தோட தேவதூதர் வந்திருக்காங்க. நீ தைரியமா இரு. ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நீ தைரியமா இரு. நீ விசுவாசம் இல்ல ஒரு மனுஷனாயிரு. நான் உனக்கு செய்ய போகிற காரியங்களை உன்னை சுற்றில இருக்கிறவங்க பார்த்து ஆண்டுங்க மேல வந்துட்டு, இவங்க மேல வந்துட்டு, ஆண்டுங்க மேல உதிச்சுட்டாரு. ஆண்டுங்களுக்கு நன்மை செய்ய வந்துட்டாரு. ஆனா திரும்பி போயிடுவாங்க. உன்னை தொட முடியாது. நிறைய பேர் வந்துருக்காங்க. Hallelujah.
சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான் அவனுக்கு வாழ்க்கை, அவ்வளவுதான் அவனுக்கு எதுவும் நடக்காது. அதான் படிச்சிச்சு. அவன் ஏமாத்துறவங்க. ஆண்டவர் நமக்கு ஆரம்பிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. முடிந்தது என்ற நிலை வந்ததோ, எல்லா விசுவாசம் உனக்கு சோர்ந்து போயிட்டியா? பெரியவர் உன்னை விட்டு போகவில்லை, உனக்குள் இருக்கிறார், பயப்படாதே. உனக்குள் அவர் இருக்கிறார், பயப்படாதே. நான் என்ன பண்ணுவேன்னா தீர்க்கமா பாடுறேன். சரிங்களா? நீங்க பாடினீங்கன்னா அப்படியே பாடல பாடிட்டே போயிடுவீங்க. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு மிகவும் பெரியவர். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையிலே, உன் வீட்டிலே ஒரு வித்தியாசத்தை நீ பார்க்க போகிறாய். எதிர்ப்பாயிருந்த ஆயுதங்களை கர்த்தர் இன்று சமட்டியால் உடைத்து விட்டார். எதிர்ப்பாயிருந்த ஆயுதங்களை முன்னேறாதபடி, நீ நல்லா இராதபடி தடையா இருந்த ஆயுதங்களை கர்த்தர் என்ன பண்ற? சமட்டியால் உடைக்கிறார். எதிர்ப்பாயிருந்த ஆயுதங்களை கர்த்தர் இன்று சமட்டியால் உடைக்கிறாரே. உன்னை மறக்காத ஒருவரே, உன்னை தினம் 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 அவர் நினைக்கின்றார். உன் வாழ்க்கை செழிப்பாக மாற விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம், நான் என் வாழ்க்கை செழிப்பாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை செழிப்பாங்க நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, நீ உன் வாழ்க்கை செழிப்பாக மாறணும்னு ஆசைப்படுறதை காட்டிலும் நான் நீ செழிப்பாக மாற வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்று சொல்லுகிறாரு, சூனியம் பண்ணுவாங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நிறைய சூனியங்கள் வந்துருச்சு, நல்லா தெரியும். அதெல்லாம் சட்டம் பண்ணாங்க. கர்த்தர் சமட்டி எடுத்து அடி அடி நடிக்கிறார். இனி அந்த சூனியம் வேலை எழுந்து உனக்கு விரோதமா செய்யறதுக்கே பயப்படுவாங்க. யாரு பயப்படுவாங்க? மந்திரவாதிக பயப்படுவாங்க. நீ செய்யறதெல்லாம் நடக்க கூடாதுபடி தடை செய்யறாங்கல்ல, அதெல்லாம் வச்சுட்டாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. இன்றுல இருந்து ஒரு ஸ்டார்ட். என்ன சொல்ல போறீங்க? இன்றுல இருந்து ஒரு ஆரம்பம். முடிந்தது என்று நான் நினைச்சேன், ஆனா கர்த்தர் சொல்றார் இன்னைக்குதான் ஆரம்பம். முடிந்தது என்று நான் நினைச்சேன், ஆனா கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஆரம்பம் என்று. கர்த்தர் சொல்கின்ற வார்த்தையை நான் கேட்கின்றேனே, அதை நிச்சயமாக எனக்கு செய்வாரே. அதை செய்யுங்கிறார் என்னை நிறைவேற்றுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவரே, நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்தீர். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் எங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுல இருக்க எல்லா கட்டுகளையும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உடைச்சிட்டாங்க. கை தட்டுறாங்க, ஒரு அரசியல்வாதி வந்தா கை தட்டுறாங்க, ஒரு ஆக்டர் வந்தா கை தட்டுறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்ற வார்த்தை நமக்கு தேனிலும் இனிமே மாறி. நீங்க நினைக்கிறீங்க இந்த நாளை நீங்க நினைக்கல,
ஆனா இந்த நாள்ல வந்து கர்த்தர் முன்கூட்டி வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் உனக்கு ஒரு விடுதலை நாள், உன் வீட்டுக்கு ஒரு விடுதலை நாள், சந்தோஷம் பிறக்கிற நாள், ஒரு புதிய குழந்தை போல சந்தோஷம் பிறக்கும். அப்ப சந்தோஷம் பிறந்த என்னவும் எல்லா பிரச்சனையும் போனதான் சந்தோஷம் பிறக்கும். பிரச்சனைகளோட சந்தோஷம் பிறக்குமா? பிறக்காது. எல்லா பிரச்சனைகளும் போய் தான் சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்க வீட்டுல இன்னைக்கு பிறக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்லுங்க. நான் வந்து நீங்க நம்புறீங்களா? சூனி கட்டுகளை கர்த்தர் வச்சிட்டார். அது எங்க ஆரம்பிக்குதோ அங்க உடைக்கிறாரா? எங்க ஆரம்பிக்கிறோம் அங்கதான் உடைப்பாரு. ஆனா ஆரம்பத்தை உடைக்கலன்னா திருப்பி திருப்பி ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தை உடைக்கணும். இன்னைக்கு கர்த்தர் ரெண்டு தேவதூதர்கள் பாருங்க. இன்னைக்கு பார்த்தேன் அந்த ரெண்டு தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோட நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? உள்ள வச்சிருந்த பட்டயம் கையில இருக்கு. அவங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை கண்கள் பாத்தீங்கன்னா தலை சுத்தி கண், எந்த சைடு வேணா பார்க்கலாம். ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில சாத்தான் குழி தோண்டுவான். எல்லாவற்றையும் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் இப்படிப்பட்ட கண்ணியுடைய தேவதூதர்களை கர்த்தர் அனுப்பினார். பிரகாசமான நட்சத்திரம் வீட்டுல வந்து இறங்கிடுச்சு. அது கர்த்தரால் வந்தது. கர்த்தர் ஏதோ வானத்துல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புனது போல உங்க வீட்டுல ஒரு ஹெலிகாப்டர் போல அது வந்து நிழலாய் அந்த வீட்டுக்கு அப்படியே பிரகாசமாக அந்த பிரகாசத்தை பார்க்க 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 சூரியங்களும் எல்லா விதமான ஓடிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நிச்சயமாய் என் வீட்டுக்கு ஒரு பெரிய விடுதலை, பெரிய சந்தோஷம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் என்றாலுங்க நீங்க எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை கத்திரத்தில் தான் வரும். மனுஷனிடத்தில் வராது. ஆண்டே நேரம் கொடுப்பாரு. ஆண்டே நேரம் கொடுப்பாரு. இன்னிலிருந்து உங்களுக்கு வானமும் திறந்து மழையை கொடுக்கும். எந்த நேரத்துல மழை வேணுமோ அந்த நேரத்துல மழை வரும். எந்த நேரத்துல வேணாமோ அந்த நேரத்துல வராது. ஆனா ஒரு ஆசீர்வாதமான மழை. உங்களை நிந்திக்க இல்லை, உங்களை ஆசீர்வதிக்க. உங்க குடும்பத்தோட உங்க வீட்டில் இருக்க ரட்சிக்கப்படாத யாராவது இருப்பார்களானால் அவர்களை தொடும்படி, அவர்களை தொடும்படி, அவர்களுடைய இதயத்தை தொடும்படி. ஏன்னா மனுஷன் தொட்டா பிரோஜனம் இல்லை, நம்ம தொட்டா பிரோஜனம் இல்லை. கர்த்தர் தொடும்படி அவரை வந்து தொடுகிறார். நீ என்னை நம்ப, நான் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வேன். நீ என்னை நம்ப என்று கர்த்தருடைய பார்த்து நான் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வேன். என்னை நம்பி என்னிடத்துல வா. காக்கும் கரங்கள் கொண்டன Hallelujah.
விடாம போனாலும் ஆட்டு மந்தைகள முதலற்று போனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் புதுபலன் அடைந்து எழுதுவாங்க. அத்தி மரம் துளிர விடலை, காய்க்க வேண்டிய நேரத்துல துளிர் விடலை. நீங்க ஒருவேளை காய்க்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு நல்ல கனிகள் வரும், காய் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல அத்தி மரம் துளிர் விடாம போயிடுச்சு. ஆனா ஆண்டு சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்க உனக்கு நிச்சயமான பலன் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்க உனக்கு நிச்சயமான பலன் உண்டாகும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போய் இருந்துட்டீங்க, நல்லா தெரியும். கரெக்டு தப்பா? இல்ல, நான் சோர்ந்து போல பாஸ்டர். ஆமா, சோர்ந்து போய் எத்தனையோ பிரச்சனை, ஒரு அடிக்கு மேல இன்னொரு அடி, இன்னொரு அடிக்கு மேல இன்னொரு அடி பிரச்சனைகள். கரெக்டா தப்பா? மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு வேதனைகள், இதெல்லாம் தாண்டி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை இனி கொடுத்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். சோ இன்னைக்கு நம்புற நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். ஆமென். யாராவது ஏதாவது சாட்சி சொல்லணும்னா என்ஜினியர் சொல்லுங்க. ஆண்டவர் வந்து உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஒருவேளை சில காரியங்கள் பிரச்சனைகள் கூட இருந்தா கூட சொல்லலாம். நான் ஜெபம் பண்ணுவதுக்கு எழுந்து நின்று தைரியமா சொல்லுங்க. சாட்சியம் சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, என்னை அழைத்த நாளிலிருந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். எவ்வளோ ஆடு மாடுகள் செத்துச்சு, எவ்வளோ வெள்ளாமையெல்லாம் அழிஞ்சு, எவ்வளோ கடன் இருந்தது. என் தேவன் எல்லாவற்றையும் முறியடித்து இப்பொழுது கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். அதுவே பெரிய சாட்சி. கணவர் போன வருஷம் தீபாவளியில ஒரு 2 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி உழைக்க மாட்டாருன்னு யாருமே நம்பல, டாக்டர் கூட நம்பல. அந்த இரவு 12 மணி ஆனிச்சுனாக்கா ரொம்ப முடியாது, அந்த நீச்சு வலி தாங்க முடியாது. அப்படி ஒரு கதறல். ரசனி கத்தர்கிட்ட மட்டும்தான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி பாஸ்டிங் போட்டு அவர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு 15-20 நாளா பெட்லயே வச்சிருந்து காப்பாத்தி சிடி ஸ்கேனு, எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கேனு, அந்த நுரையீரல போய் நீர் கோர்த்திச்சுட்டாங்க. எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றினுமே முடியாது, காப்பாற்றவே முடியாது. அவர் எதுவுமே சாப்பிட முடியாது, தண்ணியே அதிகம் குடிக்கக்கூடாது, நுரையீரல் வீங்கி போயிருன்னு சொன்னாங்க. என் தேவன் அதிலிருந்து பெரிய விடுதலையை கொடுத்து இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். கர்த்தர் கூட இல்லாத தேவன் கணவர் மரித்திருப்பார். தேவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜீவனோடு ஒரே குடும்பத்தோடு சமாதானத்தோடு, எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாவற்றையும் தாங்க எனக்கு பலன் கொடுத்ததே என் தேவனுடைய கிருபையால. எப்போது நான் நிர்மூலமாகாம இருப்பது கர்த்தருடைய கிருபையே கிருபை. எவ்வளவு பிரச்சனை, எண்ணில் அடங்கா பிரச்சனை, ஆனா எண்ணில் அடங்கா நன்மை செய்த என் தேவன் எங்களோடு இருந்து என் தேவன் 3 பேர குழந்தைகளை கொடுத்தார். எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஸ்கூல் போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்காக மாற்றி வைத்திருக்கோம். அதுவே பெரிய சாட்சி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நாம் தைரியமா சொல்லுங்க. உங்களுடைய சாட்சியெல்லாம் கூட நான் கேட்கணும், உங்களுடைய பிரச்சனைகள் கூட நான் கேட்கணும். சேலத்தில் போனேன், அந்த பிரச்சனைகள் கூட நான் கேட்டேன். எப்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கூட ஒரு பெரிய சாட்சியா கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2004 மாசத்துல பழக்கம். இப்போ வந்து நாங்கள் ஜெபித்து இவ்வளோ பிரச்சனைகள்ல இருந்து தேவன் விடுவித்து கொண்டிருந்தால் கொண்டு வந்து இருக்கிற பிள்ளைகள் திருமண காரியங்களை வாய்க்க செய்தார். அந்த இடத்துல ஒரு பெரிய நல்ல சாட்சியாக அவைக்குரிய மகனையும் அவைக்குரிய பிள்ளைகளையும் கொண்டு வந்து கொடுத்து ஒரே குடும்பமாக இருக்க கர்த்தர் பயங்கரமான கிருபைகள் எல்லாம் செய்திருந்தார். எவ்வளோ தேவனுடைய எத்தனையோ போராட்டங்கள், இன்றைகள், அவமானங்கள் மத்தியில் அந்த இடத்துல கொண்டு வந்தார். அந்த இடத்துல கூட ஒரு பெரிய ஒரு நல்லது கிறிஸ்தவ குடும்பம், பிரிக்கப்பட்ட குடும்பங்கிற மாதிரி நீ அந்த இடத்துல ஒரு ஜீவனோட எங்க குடும்பங்களை எல்லாம் தேவன் எங்கள் 13 பேரையும் தேவன் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்.
இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிருக்காரு. அதுல நிறைய பிரச்சனைகளோட மாற்றிருக்காரு. அதுலேருந்து தேவன் கண்டிப்பாக விடுதலையை கொண்டு வருவார், வெற்றி கொடுப்பாரு. நல்ல விசுவாசத்தோடு போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு பெரிய விடுதலை கொடுப்பாரு நிச்சயமா நம்புறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த நாமத்துக்கு அந்த இடத்துல கூட ஒரு நல்ல பாஸ்டர் அந்த இடத்துல ஊழியம் வந்து அந்த இடத்துல வந்து ஜெபிச்சு ஒரு சின்னதாக கூட்டமாக வச்சு ஜெபிச்சு வீட்லயே ஜெபம் பண்ணோம். ஆனாலும் எனக்கு வந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணியிருக்காரு. முதல் வந்து ஒரு தான் அந்த இடத்துல ஜெபிக்க அந்த இடத்துல ஆதாயப்படுத்தணும்னாரு. அந்த இடத்துல ஒரு சபையா நிறுவனத்துக்கும் தேவன் பெரிய கிருபை செய்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு சபை நடத்திட்டு இருக்க ஒரு பாஸ்டர் அதுக்காக கூட கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இவ்வளோ பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில கூட பாஸ்டர் ஜெபிச்சு கொடுத்த காரியங்கள் எல்லாம் பெரிய விடுதலையை கொடுத்து அந்த ஜனங்கள் மத்தியில வந்து யாருன்னே தெரியாது, கிறிஸ்துவர்கள்லாம் யாருன்னே தெரியாது. அப்படியாப்பட்ட இடத்துல வந்து பொய்யெல்லாம் சொல்லி வந்து ஒரு கூடுகையை வந்து வச்சாரு. அப்புறம் நிறைய அந்த ஆத்துமாக்கள் அந்த இடத்துல எல்லாம் ஆதாயப்படுத்தி வீட்டில் தான் வச்சு நடத்திட்டு இருந்தோம். வீட்டில் தான் வந்து 4-5 பேரை கூடி ஜெபிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஜெபிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு சபையை நிர்வகிச்சுட்டு அந்த இடத்துல கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் வந்து இப்போ ஆதாயம் பண்ணி தொடர்ந்து ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அவங்க வீட்டில் கோரிமேட்டு பகுதியில் இருக்கிறாரு. அவங்க வீட்லேயே ஒரு சபை பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு செய்திருக்கார். தேவ நாமம் எவ்வளோ அந்த இடத்துல மகிமைப்படுது. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அந்த இடத்துல இப்படி வச்சிருக்கிறார். தேவன் பெரிய சாட்சியாக இருக்கின்றார். கர்த்தருடைய சுத்த நாமத்துக்கு படான பிள்ளைகள் 3 பேர் பொண்ணு அவளை பார்த்துருக்கீங்க. அவள் பொண்ணும் வினோத்தும் ட்வின்ஸு. அசோக் ஒய்ஃப் இவ, வினோத் ஒய்ஃப் அவ, மாப்பிள்ளையும் அவரு வந்துட்டு பண்ணாங்க. வருவா பையன் அசோக் ஐயா. நாங்கள் இப்போ பச்சிமா சொல்லிட்டு வந்தாங்க கூட்டம் வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரையும் வீதியே தெலவனேன். இடம் தெரியல. இதுக்கு பின்னாண்ட ஆண்டவரே உங்களுக்கு இருப்ப நான் ஜபத்துக்கு போனேன். நீங்கள் எனக்கு காட்டுங்கன்னு வந்தேன். ஒரு சின்ன பையன்தான் கண்ணே இங்கே எங்கே கண்ணு ஜபம் நடக்குதுன்னு. இதுக்கு பின்ன அக்கா இந்த ஜனல் மெத்த தாக்க பார்க்காம வச்சுருக்கு பை. அப்புறம் இதில் கொண்டு வந்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த ஜபத்துக்கு அழைச்சி வந்ததுக்கு வரும்போது ஜபத்துக்கு வரும்போது ரொம்ப தடைகள் எனக்கு ஏராளமான பாரம். யார்கிட்ட நான் சொல்றதுக்கு இல்லை. எதுவுமே மனுஷத்தை சொல்லப்படுது. எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் வேதனை ரொம்ப என்ன செய்யறதுன்னு என்னால் முடியல. அப்படி என்ன செஞ்சேன்ப்பா இப்படி முடியுது. எனக்கு என்ன தப்பு நான் எது செஞ்சாலும் எனக்கு புரியல. என் குடும்பத்துக்கு சமாதானங்களுடைய போராட்டம் அந்த சமயத்துல தம்பி வந்து கூப்பிட்டு வந்தாங்க. போன மண்ணாலும் வரலான்னா முடிய மாட்டாங்க. வரலான்னு அந்த ஒரே வார்த்தை சொன்னேன். அந்த ஒரே மாதிரி சித்தம் இருந்தா இப்ப இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். சித்தம் இருந்தா என்ன ஆச்சு இல்லைன்னா நான் இப்படி அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு மனமானான்னு வந்தேன். வந்ததா ஆண்டவர் எனக்கு இப்போ நீங்க சொல்ல ஜபம் பண்ண அந்த கட்டுகள் எல்லாம் கொஞ்சம் வேதனை சோதனை எல்லாமே எனக்கு மனம் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. எனக்கு மனம் பாரம் எல்லாம் ஆண்டவர் பாரத்தில் எனக்கு வச்சுட்டு எனக்கு பயங்கரமான கட்டுகள் ஜனங்கள் வந்து பயங்கரமா எழுப்பி லாஸ்ட் டைம் வரும்போதே பார்த்தேன். நான் சேலத்தில் பயங்கரமாக எனக்கு சாப்பிட்டோம். முந்தியெல்லாம் வந்து நம்ம வந்து வரதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்கெல்லாம் உடஞ்ச பிறகு ஊழிக்காரங்களாம் கூட வெளியிருந்து வந்தாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடை ஊழிக்காரங்களாம் கூட வராதபடி ஒரு ஃபென்ஸ் போட்டு ஊழிக்காரங்களே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நான் வந்து நிறைய ஊழிக்காரங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு போன பிறகு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களே வர முடியாதபடி தடை பண்ணி நிறைய கோட்டையா அவன் கட்டிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு அந்த கோட்டைகள் எல்லாம் உடைத்தாருன்னு இவ்வளவு ஹைட்டா வருஷம் கட்டினா கூட ஒரே நிமிஷம்
இந்த ஆண்டவருக்கு அத்தனை கோட்டைகளை உடைச்சு அவருடைய சரங்களை விடுவிக்க. ஹல்லேலூயா. சேலம் கிராமங்களுக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தும் போது நீங்க நம்புங்க, நான் ஆராதனையில சேலத்துக்கு வந்துட்டு தான் போவேன். சேலத்துக்கு ஆராதனை நேரத்திலே அப்படியே சேலத்துக்கு வந்து நீங்க ஆராதிச்சு எங்க நின்று ஆராய்ச்சி எனக்கு தெரியாது, ஆனா அந்த ஆராதனை செஞ்சுட்டு தான் கர்த்தரை போக பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு எருசலேம் என்று இந்த சேலத்துக்கு கர்த்தர் பேர் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே அவரை மறந்தா என் வலது கரம் செயலற்றது. அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் உன்னை மறந்துட்டேன்னா என் வலது கரம் செயலிழக்கும். அதனால உங்களை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. மறக்காத தேவன். ஆமென். நீங்க என்ன பண்ணணும்னா இன்னிலிருந்து எனக்கு விடுதலை, இன்னிலிருந்து எங்க குடும்பத்துக்கு விடுதலை. இன்னைக்கு எங்க வீட்டுல சந்தோஷம், எங்க கட்டுகளை கர்த்தர் உடைச்சிட்டாரு, எங்க பாரங்களை கர்த்தர் மாற்றினார், எங்க பிரச்சனை மாற்றினார். வண்ணாந்திரத்துல பாருங்க ஆறுகளை பயன்படுத்தி செய்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரியுதுங்க, நிறைய பேர் அப்படியே காஞ்சி போனது போல இருக்கு. ஒரு பயிர் நிலம் காஞ்சி போனது போல அப்படி பாழாய் கிடக்கிறது போல இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அதை நான் சரி செய்வேன், அழகழகாய் சரி செய்வேன், பூ பூக்க வைத்து காய்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அதில் ஏற்ற நேரத்துல இந்த மலையை கொண்டு வருவேன். அது ஆசீர்வாதமான மலையா. நீ ஜபிக்கிற ஜபத்துல ஒன்று கூட உன் வாழ்க்கைக்கு புதிய ஆரம்பம். நீங்க வயதாயிருக்கலாம், ஆனா கூட கட்டு சொல்ல உன் வாழ்க்கைக்கு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்பலையா? பாஸ்டர் மெட்ராஸ் கத்துக்கிறதுங்க கர்த்தர் சொல்றது நான் சொல்றேன். நான் சுயமா பேசுறேன். இந்த ஏரியாவே விடுதலை, ஆண்டவர் அதை செய்வார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சாட்சி இருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல உட்கார்ந்து கூட சொல்லலாம். எந்திரிக்க முடியல கூட அப்படியே உட்கார்ந்து சரிம்மா. 12 வருஷம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால் இருந்துச்சு, ஆயிடுச்சு, மண்டை உடையில அப்படியே ரத்தம் கட்டிடுச்சு. இந்த கண்ணு அந்த அடிப்பட்டதுல இருந்து இந்த சைடு பட்டதுல இருந்து கொஞ்சம் மாறி சரி ஆண்டவர் ஏசப்பா எனக்கு 3 தப்பா உயிரை கொடுத்துக்கிறாரு. செத்து பழிச்சேன். காலில் கிழிச்சு காலவே எடுனாங்க. எனக்கு அந்த காலை எடுக்காத அளவுக்கு எனக்கு அவர் ரசிக்கப்பட்டாரு. சரி ஆப்ரேஷன் பண்ணணும், காலுக்கு எடுக்காத அளவுக்கு. இப்போ அந்த காலில் இந்த மயக்கம் வருதுங்க ஐயா எனக்கு. காலு 3 தப்பா உயிர் பிச்சை கொடுத்துக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை, அப்பா அம்மா யாருமே இல்லை, அண்ணன் தம்பிங்களா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களும் பார்க்க அவரு தான் எனக்கு எல்லாம். அப்பா அம்மா அவரே தான் எனக்கு, யாரும் இல்லை எனக்கு. அவரு தான் உட்காந்துட்டே சொல்றேன். நான் பார்த்து வரணும்னு அதிகாலையில் எழுதி திருவை மலை, ஏற்காட்டு மலையில் திருவை மலை ஆசிரியத்துக்குன்னா அவர் வரணும்னா டெய்லி ஜெபம் பண்ண பழக்கணும். சுந்தரத்துக்கு போன 6 மாதம் எல்லாம் தண்ணி இருந்தால் நைட்டு எழுதி கதவை பண்ணிட்டு வெளியே ஓடுவாங்க, ஓடுறதுக்கு போவாங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் சொல்ல பண்ணலாம், நீ ஆண்டவர் போனனால தான் அவங்க இவ்வளோ கஷ்டம்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர் தான் காப்பாற்றி முடிச்சேன். உங்களுடைய வருமானமே கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்களாம் பொறாமப்படுறாங்க, எப்படி சாப்பிட்றோம், எப்படி காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். கையில் கூட ஆபரேஷன் எப்படி செஞ்சேன், எப்படி டாக்டர் கொடுத்துட்டு போனேன், அதிசயமாக பார்க்குறாங்க. ஆனால் என்னுடைய வருமானமே 1200 ரூபா தாங்க. அதை வச்சு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இடம் செய்யணும். ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டு வர்றாங்க. பசங்க 2 பேருமே வேலைக்கு போகணும் தான் இருக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் எங்களை கேவலமாக பேசுகிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட, என்னோட என் தேவன் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகாலையில் எழுதி ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டு. சைமன் பாஸ்டரையா வரணும், இங்கே இந்த இடத்துக்கு வரணும்னு டெய்லி ஜெபம் பண்ணக்கூடிய திருவள்ளுமலை ஆசீர்வதிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த எல்லாரும் அடுத்த காலையில் திறக்கணும்னு திருவையால் 2 நிமிஷம் கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வந்துட்டு அழுவார்.
ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு எழுந்து அழுதுட்டு தான் நான் வெளியில் வாசல் கூட்டத்துக்கே போவேன். எனக்கு அந்த வாசல் கூட்டத்துக்கு கூட பலம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அந்த மயக்கமும் இல்லாமல் எந்த பலனும் கொடுத்து என்னை காப்பாற்றினார். காலையில் எழுதி வேலை செஞ்சுட்டு வந்தால் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு திருவை தான் என்னை காப்பாற்றினாங்க. ஆனால் பார்க்குறவங்களா எப்படி சாப்பிட்றீங்க, எப்படி இதெல்லாம் தெரியுங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில அந்த தேவனை நினைச்சிருக்கிறார். சொல்கிறோம். வேற ஏதாவது சொல்லணுமா? ஆமென். சரி, ஆனால் நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தையை நீங்கள் எடுத்துங்க. இன்னைக்கு பயங்கரமான உங்களுக்கு கட்டுகள் எல்லாம் உடஞ்சிருக்கு. நிறைய கட்டுகள் உடஞ்சிருக்கு. சரிங்களா? இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பம் தான் இல்லையா? இந்த மளிகை ஸ்டோர் எனக்கு என்ன ஆரம்பம்? ஆண்டவர் நினைச்சா எந்த நேரத்துல யாருக்கு வேணா ஆரம்பத்தை உங்களுடைய வேலையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தடைகளை சாத்தா கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைவேறாதபடி செய்கிற அந்த தடையை கர்த்தர் உடைச்சு உங்களுக்கு ஒரு ஒளி உண்டாகி நீங்க பண்ற காரியங்களில உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். இது வரைக்கும் தடைப்பட்டு சாத்தான் தான். ஏன்னா நீங்க வெளியே வந்துடக்கூடாது, நீங்க நல்லா ஆயிடக்கூடாது. அந்த தடையை கர்த்தர் உடைச்சு உங்களுக்கு பாருங்க, ரொம்ப சீக்கிரம் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் இதை செஞ்சாங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன சுசனா சிஸ்டர்? ஆமென். சோர்ந்து இருக்கீங்களா? முகம்லாம் ரொம்ப வாடி இருக்கு. இல்ல, மனசுல நிறைய கவலைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு. ஒருவேளை புறஜாதிகள் ஐயா இப்ப ஜபம் பண்ண பிறகுதான் அந்த கவலை எல்லாம் போயிடுச்சு. இப்ப அம்மா சொன்னாங்களே, அதை விட டபுள் மடங்கு எனக்கு இருக்குதே சொல்லல. ஆண்டவர் விசுவாசம் எல்லாம் நடக்கும். இப்ப நீங்க சொல்ல சொல்ல எனக்கு எல்லாமே ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச மாதிரி, இப்பவே கிடைச்ச மாதிரி புறஜாதிகள் பேசுவாங்க. நீங்க ஆண்டு போனீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன நடந்துச்சு. ஆனா நிறைய காரியங்கள் நடந்தது அவங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு அவங்க பேசுறாங்கல்ல, உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவாங்க. உங்க வீட்டுல கண்டிப்பா இந்த தெய்வத்துடன் இருக்காங்க, பட்டயத்தோட இருக்காங்க. இனி அந்த இடத்துல இருந்து ஒரு சூனியம் வர்றதை நான் பார்க்கறேன். ஆண்டு என்ன சொல்றேன்னா, சம்மட்டி வச்சு, உங்களுக்கும் சரி, சம்மட்டி வச்சு அடிச்சு அந்த ஆரம்பத்தை ஒட்டச்சு, எங்க ஆரம்பிக்குதோ அதை ஒட்டச்சு, அது பத்தி நிறைவேறியது அங்கே அழிஞ்சு. ஆனா இனி அவர்கள் உங்களுக்கு விரோதமாக பண்ணக்கூடாதபடி பொறாமையின் ஆவிகள், பொறாமையின் கண்கள், மண் கண்கள், இவங்களுக்கு நன்மை நடக்கணும், இதெல்லாம் நடக்குது உங்க வீட்டுல தெரியுது, இவங்களுக்கு நன்மை நடக்கூடாது, அப்படியே போயிடணும், சதீஷ் அப்படியே போயிடணும், பொண்ணெல்லாம் போயிடணும், பெரியவங்க அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க. கர்த்தரால் எந்த நேரத்துல வேணா அற்புதங்களை செய்ய முடியும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை கர்த்தர் ஒரே நொடியில மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை, இன்பத்தையும் கர்த்தர் கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்து உன் முகத்தை, உன் பேர் மலரு, அது கெட்ட மலர் இல்ல, நல்ல மலர் தான். மலர்னா மலர் தான், மலர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்க வெட்டப்பட்டீங்க பாத்தீங்களா, அந்த ஜனங்க மத்தியிலே கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். அப்போ அந்த ஜனங்க உங்களை பார்த்துட்டு தலை குனிஞ்சு போவாங்க. கர்த்தர் சொல்றாரு, யார் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களோ, யார் உங்க குடும்பத்துக்கு விரோதமா பேசுறாங்க, யார் உங்க குடும்பத்துக்கு விரோதமா நினைச்சாங்களோ, அழிஞ்சிடணும், அப்படியே போயிடணும், இதெல்லாம் ஒன்னில்லாம ஆயிடணும் நினைச்சாங்களோ, அந்த ஜனங்க உங்க முகத்தை பார்த்து பயந்து கீழே தலை குனிஞ்சு போவாங்க. கர்த்தருடைய வார்த்தை நீங்க எழுதிங்க. நீங்க என்ன டேட் எழுதிங்க. கர்த்தர் எவ்வளவு சீக்கிரம் செய்யறாரு அவ்வளவு சீக்கிரம் செய்வாரு. இப்ப ஆரம்பிச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க வந்து அத்தனை பேர் இல்ல, அவங்களே இவங்களே சொல்லல, எனக்கு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. பிரதருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, பிரதருக்காக பேசினாரு, சொல்லச்சுனா வந்தாங்க, சொன்னாங்க, 1000 சொன்னாங்க, ஆனா கூட கர்த்தர் இவரை தான் பாக்குறாரு.
அப்ப சொல்லச்சு நான் கோச்சுவாங்க, என்ன கூட்டிட்டு வந்த அவரு நீங்க என்ன அவருக்கு பேசுறீங்க எனக்கு பேசுறீங்க அப்படின்னு அவங்க கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல. கர்த்தர் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரோ அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் யார்கிட்ட பேசணும்னா அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆமென். ஆமா ஆமா ஆமா. ஹalleluya. சோ அதனால நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்பட. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கீங்க நிறைய பேர். அவங்களுக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இந்த ஜனங்களுக்கு போராடி நான் ஜெபிக்கும்படி நீங்களும் பாக்குறீங்க. இந்த ஜனங்க எவ்வளவு ஏழ்மையா எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க பாருங்க. மெட்ராஸ்ல எவ்வளவு பேர் ஜெபம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? சென்னையில மூளைக்கு மூளைக்கு ஒரு சர்ச்சு, மூளைக்கு மூளைக்கு ஒரு ஜெபம். ஆனா அவ்வளவு சூரியங்கள் இல்லை, அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்க மூளைக்கு மூளை சூரியங்கள் தான் இருக்கு, மூளைக்கு மூளைக்கு பிரச்சனை தான் இருக்கு. இந்த ஜனங்க எவ்வளவு பாடுபடுவாங்க. இது எல்லாத்துலயும் என்ன பண்ணோம்? மெட்ராஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணோம்? இவங்களுக்காக வைராக்கியத்தோட ஜாப் பண்ணோம். நாங்க நல்லா இருக்கோம் அப்படிலாம் இல்ல. கஷ்டப்படுறவங்க யாருடைய பிள்ளைங்க? என்ன ஆரோலி சிஸ்டர், முதல் நீங்க தான் இந்த இடத்த காமிச்சீங்க. எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் அந்த ஆபீசர் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு அற்புதம். நான் நினைக்கல, நான் வேண்டான்னு சொன்னேன். இல்ல கரண்ட் விட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் தான் கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை பண்ண வச்சேன், நான் உன்னை பண்ண வச்சேன். நீயும் ஒரு சந்ததியும் இந்த இடத்துல இருந்து எனக்காக ஆராதனை செய்து இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தராக நான் இதை செய்தேன். ஆண்டவர் ஒரு நாள் ஒருத்தரையும் மறக்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர். அது அவங்களே ஆபீசரே அடுத்த நாளே அவங்களே போன் பண்ணி மெட்ராஸ் வர சொல்லுங்க பையனை, நான் கரண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு கரண்ட் போட்டு விட்டாங்க. எல்லாமே அது இல்லாம இந்த ஹவுசிங் போர்டு ஆபீசர் கூட என்ன வர வச்சு, அந்த பெரிய ஆபீசர் வர வச்சு, உங்களுக்கு நான் பேர்ல மாத்துறேன், முதல்ல மாத்துங்க அப்புறம் கரண்ட் மாத்திக்கலாம். அப்ப பாருங்க, அது அவர் இல்ல, யாரு? அவரை நாம் நினைக்கல, ஆனா கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கோம். உங்களை நினைச்சிருக்கிறேன், என்ன நினைச்சிருக்கிறேன், உங்களை நினைச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆதாரத்தோட வந்திருக்கேன், ஒரு வல்லமையோட வந்திருக்கேன், வல்லமையா வந்திருக்கேன், கர்த்தருடைய வார்த்தையோட வந்திருக்கேன். நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஒரு நன்மை உங்களுக்கு சுந்தரமா நடக்கும். கட்டுகளை கட்ட ஒட்டே, வீட்டுல கட்டுகளை கட்ட. எங்க அம்மா தான் எனக்கு தெரியும், உங்க அப்பா தான் கூட தெரியும். உங்க கட்டுகள்லாம் ஒட்டைப்பாங்க. நம்மளா நல்லா இருந்தாங்க, ஒரு பதிலா வருவாங்க. கட்டுகளை கட்ட இல்லையா? எல்லாருக்கும் எங்க மருமக்கள்லாம் வந்திருக்காங்க, சுழற்சி மருமக்கள்லாம் வந்திருக்காங்க. கத்துல அவங்க நல்லா ஆசை பேரப்பிள்ளைங்க நிறைய எல்லா கால்குலேட் பண்ண எவ்வளோ பேர் அவங்களுக்கு பிள்ளைங்களா எல்லாருக்கும் சூசனா சிஸ்டருக்கும் அவங்க பாட்டு பிள்ளைங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த பையன் பாருங்க, இந்த ஜாஷுவா, நான் தான் பேர் வச்சேன் ஜாஷுவா. சாந்தியுடைய பேர. இந்த சாந்தி இருக்காங்களே, இவங்க பாட்டி இருக்காங்களே, நான் 2002 வரும்போது சின்ன குழந்தைய தூக்கிட்டு அவங்க இருந்தாங்க. யாரு? சாந்தி பாட்டி. அந்த குழந்தை பெரிய குழந்தாயி, நான் பேர் வைக்கிறேன் ஜாஷுவா. அவங்க பாட்டிய சின்ன பொண்ணு. அப்போ கர்த்தர் எப்படி எல்லாம் நம்ம நடத்துக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மறக்காத தேவன், மறவாத தேவன். நீங்க எந்த பிரச்சனை பார்த்தாலும் நீங்க சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா சாப்பிட்டு சோர்ந்து போக வைக்கிறான். அவன் என்ன பண்றான்? நன்மையானதை நம்ம பார்க்க கூடாது, நன்மையானதை பார்க்க, பிரச்சனை தான் பார்க்க வைக்கிறான். சோ அவன் அதை மாத்திட்டு கர்த்தரை சொல்ல என்ன பாரு. அப்ப பேதுரு சொல்றாரு, என்ன பண்றாரு? ஆண்டவரே, நீரானால் நான் இந்த தண்ணியில நடக்கும்படி கட்டளையிடுங்க ஆண்டவரே, நான் தண்ணியில் நடக்கிறேன்றாரு. அப்ப பேதுரு ஓகே, ஆண்டவர் சொல்ற ஓகே நட அப்படின்னு பேதுரு ஆண்டவர் பார்த்துட்டே நடக்கிறாரு. நடக்கும்போது தண்ணியில் அப்படியே தண்ணி என்னது? சிஸ்டர் பிரச்சனை நடந்து போய் நடக்க முடியாம பிரச்சனையில நடந்துட்டீங்க. யார பாக்கணும்? ஆண்டவர் பார்க்கணும். கொஞ்சம் பிரச்சனைய பார்த்துட்டேன்னா பேதுரு ஆண்டரோட இருந்தாரு. இருந்து என்ன பிரச்சனை? என்ன பண்ணிட்டாரு?
சட்டன காத்து பிஸ்ஸுன்னு அடிக்குது. அப்ப இப்ப பாருங்க ஆண்டவர் சொல்லிட்டாரா? நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இப்பதான் எல்லாம் நடக்காத மாதிரி இருக்கும். நல்லா கேளுங்க, எப்படி இருக்கும்? நடக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா காத்து அடிக்கும். என்ன பண்ணுவான்? காத்து வீசுவான், அப்படியே புயல் மாதிரி. ஐயோ புயலா, பயந்துடாதீங்க. என்ன சொன்னார் ஆண்டவரே? என்ன சொன்னார் பேதுரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு பேதுரு? என்ன பண்ணாரு? திட்டினாரு பேதுரு. அப்படிதான் சொல்லுவாங்க. பேதுருவே பயந்துட்டாரு. அவர் பயந்தாரு. அப்ப வந்து இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோடு எழுந்திருக்காரு. நீங்க உயிரோடு இருந்து எங்க இருக்காரு? எங்கேயோ இருக்காரு. இல்ல உங்களுக்குள்ள இருக்காரு. உங்களுக்குள்ள இருக்காரு. அப்போ அந்த பேதுருக்கு இருந்த ஆண்டவர் அவர் அவங்களுக்குள்ள இல்ல. அப்போ ஆனா நமக்குள்ள யார் இருக்கா? அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. கடலே தத்தளிக்குது. தத்தளிக்கும் போது என்ன பண்றாங்க? ஆண்டவர் கூட படுத்திருக்கிறார் என்று மறந்துட்டாங்க. பிரச்சனை அழுகுறாங்க. அழுகுறாங்களா? அழுலியா? பாருங்க, நம்ம அழக்கூடாது. பிரச்சனை பார்த்து இனி என்ன பண்ணும்? பிரச்சனை பார்த்து என்ன பண்ணும்? பேசணும். என்ன பண்ணும்? பேசணும். இன்னைக்கு போய் என்ன பண்ண போறீங்க? இன்னில இருந்து பிரச்சனையை பார்த்து நம்ம பேச போறீங்க. பிரச்சனையே நீ என்ன ஏமாத்துற. நான் யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்ல தேவனாய் கர்த்தருடைய பிள்ளை. நீ என்ன ஏமாத்துற. நீ நிந்திக்கிற ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். பேசுக ஓடிடும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? நீங்க பேச ஓடிடுவான். நீங்க பேசலன்னா பயந்துச்சு போல இருக்கு. இந்த அம்மா பயந்துச்சு. மலை அரைக்கலாம் போடு. என்ன எடுக்கல எடு. இந்த அம்மி கல் எடு, இல்ல மிக்சி எடு. எடுத்து இப்ப மிக்சி, லேட்டஸ்ட் மிக்சி என்ன யூஸ் பண்ணலாம்? சாதா மிக்சி. முந்தின அம்மி கல் அரைப்பான், இப்ப மிக்சிலேயே அரைக்கலாம். அதனால என்ன பண்ணக்கூடாது? நீங்க பேசலன்னா அம்மிக்கல்ல வச்சு மிக்சியை வச்சு அரைக்க ஆரம்பிப்பான். அதுக்கு பிறகு என்ன பண்ணும்? இந்த பாருங்க, எனக்கு பிள்ளை யார் இருக்கா? பெரியவர் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறவர் என்ன வேலை பண்ணுவான். உனக்கு அதிகாரம் இல்லை. என்ன சொல்லுங்க? உனக்கு அதிகாரம் இல்லை. ஆனா எனக்கு அதிகாரம். சொல்லுங்க, நமக்கு அதிகாரம் இருக்கு. என்ன சொல்ற ஆண்டவர்? இந்த வானத்தை பூமியிலும் சகல அதிகாரத்தையும் எனக்கு பிதாவை இதயம் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. சகல அதிகாரம் எனக்கு கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன இல்ல? அதிகாரம் இல்லை. உனக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அந்த வல்லமை ஒட்டைக்கிற அதிகாரத்தை கர்த்தர் இருக்கு. அந்த வல்லமையை ஒட்டைக்கிற அதிகாரம் எங்க இருக்கு? நீங்க இது தெரியாம அழக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. தைரியமா பேச கற்றுக்கணும். அழுறுதல் என்னத்துக்கு பார்த்தாலும் என்ன சாத்தான பயப்படாதீங்க. பயப்படக்கூடாது. அவன் ஏமாத்துறங்க. அந்த வல்லமை இருக்கு. ஆனா நம்ம கிட்ட அதிகாரம். அந்த வல்லமையை ஒட்டைக்கிற அதிகாரம் உங்ககிட்ட சமட்டி இருக்கு. அவன்கிட்ட கல்லுதான் இருக்கு. அந்த கல்லை உடைக்கிற சமட்டி எங்க இருக்கு? அதை உடைக்கிறது ஐயோ கல்லு, ஐயோ கல்லு, ஐயோ கல்லு. பண்ணுங்க. இனிமேல இன்னைக்கு ஆண்டு உடைச்சிட்டாரு. இன்னைக்கு நீங்க உடைக்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க உடைக்க வேண்டாம். உங்களுக்காக ஸ்டார்டிங் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆண்டு பட்டுட்டு உடைச்சிட்டாரு. தேவதூர் அனுப்பிச்சு உடைச்சாரு. இந்த மாசம் கூட உடைப்பாரு, அடுத்த மாசம் உடைப்பாரு. ஆனா இனிமேல் நீங்க உடைக்க கத்துக்கொள்ளணும். நம்ம கத்துக்கொள்ளணும். ஏதாவது ஒரு பிளான் பண்றாங்களோ, ஏதாவது காரியங்களை செய்றீங்களோ, ஆண்டு ரத்தம் கொட்டுங்க. என்ன பண்ணுங்க? ஆண்டு ரத்தம் கொட்டுங்க. ஒரே வார்த்தை, ரத்தம் கொட்டுங்க. உங்களுக்கு எது வேலையான எது ஒண்ணு ரத்தம் கொட்ட முடியும். ரத்தம் கொட்ட முடிட்டா உங்களுக்கு யாருமே சொல்ல முடியாது. ஏங்க அவன் சூழ்நிலை வைக்க தெரியுங்க, ஆனா எங்களுக்கு பேச தெரியும். என்ன சொல்ல முடியும்? ரத்தம் கொட்ட முடியுங்க. உங்களுடைய வேலையை நீங்க செய்யற காரியங்களை எதுவா இருக்கட்டும், ரத்த கொண்ட மூடிங்க. வீட ரத்த கொண்ட மூடுங்க. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆமென். ரத்த கொண்ட மூடிட்டீங்கன்னா உள்ள வர முடியாது. உன் ஆசீர்வாதத்தை அவன் எடுக்க முடியாது. உன் ஆசீர்வாதத்தை அவன் எடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வச்சிருக்கிறத சாத்தானால தொட முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென். இனி நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும்.
Hallelujah, சொல்லுங்க. நல்லா இருப்பீங்களா? நல்லா இருக்க மாட்டீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்க. நானே பாடுறேன். உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரச்சனை மாறிடுச்சு. இந்த இடத்துல இருந்து எவ்வளவு பேர் கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் மறுபடியும் விடுதலை சொல்லுங்க. நிறைய பேருக்கு விடுதலை ஆயிடுச்சு. அந்த அபிஷேகம் எனக்கு தெரியுங்க. எல்லாமே இருக்கு. ஒரு சர்த்துல ஒன்றுமே எல்லா இடத்துலயும் இந்த அனாயிண்டிங் இருக்கு. நடத்தின கூட்டம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் போட்டுருக்க இந்த பேண்ட் கூட போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போட்டேன். அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அந்த அனாயிண்டிங்கோட நான் உங்களுக்கு அப்படியே ஏற்காடுல போய் நடந்துட்டு நான் பேண்ட் பார்த்து ஷர்ட் தான் மாற்றினேன். அப்படியே ஏற்காடுல நடந்துட்டு எங்கள் ஒய்ஃப் கூட திட்டுவாங்க நடிகை என்ன பழைய பேண்ட் நிறைய பேண்ட் இருக்கு எடுத்துட்டு போடணும். இல்லை அனாயிண்டிங் போயிடும் அனாயிண்டிங் போயிடும் துவைக்க மாட்டேன். இல்லை சனங்க அங்கே ஏற்காடுல நடந்து இப்போ நடக்கிற கருத்தில் இருந்த பிள்ளை எனக்கு கொடுத்துருக்கேன். 4 முறை நடந்துட்டு ஏற்காடு ஃபுல்லாக நடந்துட்டு அதே உங்களுக்கு வந்து திரும்பி மெட்ராஸ்க்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். நான் சொல்ற பிரதர், நீங்க விசுவாசிக்க நம்புங்க. கர்த்தர் பெரிய எந்த ஒரு ஓப்பனிங் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரத்த பட்டில் பண்ணிட்டீங்கன்னா யாருமே எதுவுமே பண்ண முடியும். ரத்த பட்டில் முடியும். நமக்கு இருக்கிற ஒரே மந்திரம் வேற எந்த மந்திரம் தெரியாது. யாரும் சொன்னாங்களே என்ன சொன்னாங்க, என்ன சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு முந்தி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இடத்துல போனோன்னே என்னாச்சு வரவேன்னு சொன்னாங்கன்னா, சார் இல்லை மாஸ்டர் ஒரு மந்திரவாதி கிட்ட போனேன். அவரு என்ன சொன்னாரு, என்ன எது சொன்னாரு, 3 ஊதுனாரு, உள்ள இருந்து வெளியே வந்து வந்துருச்சு அப்படின்னாரு. சொன்னோன்னே எனக்கு நான் உண்மையாக ஜாப் பண்ணுறேன், இவ்வளோ ஜாப் பண்ணுறேன், விடுதலை ஆகிட்டே இருக்கு அவங்களுக்கு. எனக்கு எப்படி இந்த மந்திரம் வெளியே வந்துச்சு. அப்போ ஆண்டுகிட்ட கேட்குறேன்னா அவங்களுக்கு எப்படி. அப்போ ஆண்டு சொன்னாரு, மகனே உனக்கு எடுக்க தான் தெரியும், விற்க தெரியாது. அவனுக்கு விற்கவும் தெரியும். அதனால மந்திரவாதி அழிக்க தான் இருக்கான், நமக்கு கட்டத்துக்கு தான் தெரியும், நமக்கு இடிக்கிறது. அதில் சொல்லுங்க, என் தேவன் நமக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துருவோம். அப்போ ஸ்டார்டிங் எனக்கு தெரியாது, அப்பதான் ஊழியத்து புதுசு. அப்பதான் நானும் ஜபிக்கிறேன், நைட்டும் பகலும் ஜபிக்கிறேன். 40 நாள் உபவாசம் இருந்தேன், ஒண்ணுமே சாப்பிட்டேன். 26 நாள் ஒண்ணுமே சாப்பிடல, வெறும் தண்ணி குடிச்சிட்டு. அப்ப கூட நம்ம ஸ்டார்டிங் கூட ஆரம்பம் வந்துருது. நான் என்னதான் சொல்றேன். அப்போ பாருங்க, சாத்தா அவன் இன்னைக்கும் தெரியும் சொன்ன தே பிள்ளைங்களே, நாம் ஆண்டுடைய பிள்ளைங்க, கர்த்தரமை கட்டுகிறார். எல்லாருக்கும் வந்து நம்மளை பார்த்தா சிரிப்பாங்க, அவங்க தான். நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பமே, நம்ம வாரிசு எல்லாருமே நல்லா இருக்கும். ஆனா நம்ம குடும்பம் அப்படியே அவுட் ஆயிடும், தலைக்கு அவுட் ஆயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா நாங்க நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்காரங்க சொன்னாரு. ஆர்வலி சிஸ்டம் சொன்னாங்க, பீட்டர் எப்படி இருக்காரு இப்படி இருக்காரு. சுஷ்மா வீட்டுல அந்த சதீஷ் மேலதான் என் கண்ணு படுது. என்ன பண்ணுதுன்னா, இந்த சடங்கை வந்து எப்ப இவன் விடுவான், எப்ப கீழே விடுவான், எப்படி அடிப்படுவான், எப்படி இதா ஒண்ணு நம்ம விடுவான்.
சாத்தானுடைய டெக்னிக் பாருங்க, ஜனங்களை மூட்டி விட்டு விடலாம். அவனால நேரம் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஆளுடைய பிள்ளைங்க. நேரம் நம்மளை தோடுறதுக்கு பயம். பயம்னால என்ன பண்றான்? ஜனங்களை மூட்டி விடுறான். அதனால நீங்க ஒரு ஜபம் சொல்லி கொடுக்கணுமா? நானே ஒரு ஜபம் சொல்லி கொடுக்குற கேளுங்க. நல்ல ஜபம். நான் இது ரொம்ப நாள் கழிச்சு கத்து கொடுத்தாரு எனக்கு. என்ன ஜபம் பண்ண? நீங்க மனுஷனுடைய ஆவியை கட்டுறதுக்கு நம்மளால முடியாது. என்ன பண்ண முடியாது? மனுஷனுடைய ஆவியை பிசாசு ஆவியை கட்ட நம்மளால முடியும். மனுஷனுடைய ஆவியை நம்மளால கட்ட முடியாது. அப்ப நீங்க மனுஷனுடைய ஆவியை என்ன பண்றீங்க? நமக்கு விரோதமா மனுஷனுடைய ஆவி என்ன பண்றீங்க? என்ன பண்ணுறீங்க? துறக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற அதான் ஆண்டு என்று சொன்னாரு, மனுஷிக ஆவிகளை தூண்டி விடுகிற அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவினால மனுஷனை தூண்டி விடுகிற அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவினால நமக்கு விரோதமா அவன் தூண்டி விடுறால மனுஷங்களை. அப்ப அவன் தூண்டி விடுறதுனால அவன் நமக்கு விரோதமா வரான். அப்ப எங்க உடைக்கணும்? அவனை உடைச்சி மனுஷன் ஆவிகளை எங்களுக்கு வருவா, எங்க குடும்பத்துக்கு நீ தூண்டி விட சொல்லுங்க. என்ன பண்ண? தூண்டி விடாதே. தூண்டி விட்டா உடைக்கப்படும். நீங்க நிறைய பேருக்கு உடைச்சு பாருங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு ஏன் வரானா? இந்த சிஸ்டரு பயந்துடுறாங்க, இந்த சகோதரர் பயந்துடுறாங்க. இதுதான் நம்ம கிட்ட இருக்க வீக்னஸ். என்ன பண்றோம்? சடனா ஒரு பயம் வந்து ரோட்ல போறோம், டக்குனு ஒரு வண்டி வச்சு பயப்படுறீங்களா இல்லையா? பயப்படாம இருக்க முடியுமா? பயப்படுறோம். அதே போல நமக்குள்ள இருக்கிறது பயப்படுறது. அவன் சாத்தனுக்கு மெயின் ஆயுதம் நம்ம தொடர்றதுக்கு முன்னாடி பயத்தை நமக்குள்ள அப்படியே ஒரு பயம் வந்துச்சுன்னா சந்தேகம். நமக்கு இது நடக்குமா நடக்காது? சந்தேகம் வந்துச்சுன்னா அவன் வந்து ஜாலியா டான்ஸ் இவன் டான்ஸ் ஆடக்கூடாதுபடி நீங்க என்ன பண்ணுங்க? இதெல்லாம் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் விடுதலாக்கிறது மக்கள் இல்லைங்க, உங்களுக்கு டெக்னிக்கை சொல்லிக் கொடுங்க. என்ன டெக்னிக்? என்னை வந்து வீட்டுக்கு போய் மனுஷனை உடைக்கிறது முடியாது. மனுஷன் நம்ம உடைக்க கூடாது. மனுஷன் அழிக்க, மனுஷனுக்கு ஜாம் பண்ணுறோம். மனுஷிக ஆவிகளை எங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற சாத்தான ஆவிகளை, அவனுக்கு அனுப்பப்பட்ட ஏவலின் ஆவிகளை, அவன் மூலமாக அனுப்பப்படுகிற ஏவலின் ஆவியை உடைக்கிறேன். அவன் டெக்னிக் இதெல்லாம் கத்துக்கிட்டா ஜெயிச்சிடலாம். அமேன் சொல்லுங்க. இதெல்லாம் கத்துக்காத வரைக்கும் இப்போ அவனுக்கு பிடிக்காது. என்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு? ஆமா, ஆண்டவர் சொல்றதுலாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து சொல்றேன்னா நான் ஒண்ணுமே மறைக்கல. என்ன சொல்றாரு? அவருடைய டெக்னிக் ஒண்ணுமே மறைக்கலையா? அதனால்தான் இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் என்ன சொல்லல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல வேண்டும். பிதாவாகிய இயேசு என்ன சொல்லுங்க? ஏன் சொல்லல? எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன பண்றாரு? எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. யார்கிட்ட சொல்ல? நம்ம கிட்ட சொல்ல. அப்ப அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு என்ன பண்றாரு? நாளைக்கு வரவங்க எந்த டைம் ஏன்னா அவர் நம்ம மேல ரொம்ப பாசம். யாருக்கு? இதுதான் புரிஞ்சுக்கணும். ஆண்டுக்கு நம்ம மேல ரொம்ப தெரியும். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை விட இருக்கிறேன், அந்த பிரச்சனை விட இருக்கிறேன். அப்ப ஆண்டு மகனே, நீ உன்னை காட்டின எனக்கு தான் அந்த ஆசை. உன்னை காட்டில நீ விடுதலையோட இருக்கிறது எனக்கு தான் ஆசை. நான் ஆசைப்படுறது உன்னை காட்டில நான் ஆசைப்படுறேன். நீ நல்லா இருக்க மாட்டேன். நீ நல்லா இருக்க ஆண்டு என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்ன நல்லா இருக்கு, உங்களா காட்டிலும் நீங்க நல்லா இருக்கணும்ட்டு கர்த்தர் ஆசைப்படுறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த இதெல்லாம் விட்டுருக்கு. ஓகே, நான் ராபோஜனத்துக்கு நாளைக்கு கடந்து போவோமா? இந்த ராபோஜனம் ரொம்ப நாள் கழிச்சு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது ஒரு நித்திய பாக்கியத்தையும் கட்டுகளை ஒட்டைக்கிறதும் உங்க சரீரத்தில் இருக்க கேன்சரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்ன கட்டியா இருக்கட்டும், நீர் கட்டியா இருக்கட்டும், சாட்டம் கட்டியா இருக்கட்டும், எல்லாம் ஒட்டிச்சு வெளியே வரும். சொல்லுங்க. இதோட இது பயங்கரமான பவருங்க. ராபோஜத்துக்கு பவர் நிறைய பேர் தெரியல. டான்ஸர் எடுத்த மட்டும் தான் இருக்கு. டான்ஸ் எடுத்துட்டீங்களா? ஓகே, டான்ஸர் எடுத்தவங்க மட்டும் தான் இருக்கு. ஓகே, டான்ஸர் எடுத்தவங்க. இந்த ராபோஜனத்துல ரொம்ப வல்லமை இருக்கு. நிறைய பேர் புரிஞ்சிக்காம ராபோஜனத்தை எடுக்கிறதுனாலதான் அவங்க இந்த வல்லமை புரிஞ்சுக்கல. சோ இனில எல்லாத்தையும் இதுல நம்ம
ஸோ இந்த ராமச்சந்திரனாரை பெறுவோம். ஆமென். நீங்க கொஞ்சம் ஒவ்வொரு சைடா வந்து என்கிட்ட வாங்கிக்கணும். ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். சேலத்துல இந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறோம். திரும்ப நாள் மூலம் இந்த இறக்கத்தில் நடத்தும் அப்பத்தின் திராட்சை ஆசிரியர் எங்களுக்காக திட்டப்பட்ட உடைய சரீரம், எங்களுக்காக சிறப்பட்ட உடைய ஒரே ஒரு காரியம் என்ன நான் பண்ணேன்னா, ஒருவேளை நாம் சில காரியங்களை கற்றுக்கிறவங்க செஞ்சிருக்கோம், அதை அறிக்கை செய்து அதை வன்னிய மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னீங்க கர்த்தர் வந்துச்சு உங்களை ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு மன்னிப்பு. நமக்காக கற்றுக்கிட்ட இயேசு கிறிஸ்து விலைப்பட்ட சரீரம். சோத்திராண்டவரே, உங்களுக்கு நன்றி. பணத்தை அண்ணாந்து பார்த்து சோத்திரம் பண்ணி அதை பற்றி தங்களுடைய சீச்சனை கொடுத்தார். உங்களுக்காக பெற்கப்பட்ட சரீரம் ஆண்டுடைய சரீரம். ஆண்டுடைய சரீரம் நம்மோடு கூட இணைந்து நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம், சுகம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உண்டாகும். அந்தபடியே ஒரு பாத்திரத்திற்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்றேன். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லி அவர் எல்லாருக்கும் ஒரே பாத்திரத்தில் அவர் பங்கு கொடுத்தார். அநேகராக இருக்கிற நாம் ஒரே சரீரமாக மாறுபடி, ஒரே ரத்தமாக மாறுபடி இதில் நான் பங்கு பெறுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யார் சார் எடுத்தீங்க?